Hello everyone, welcome to Mehendi by Vijay Krish YouTube channel. இன்னைக்கு டே 7 ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லீவ்ஸ். ஸோ ஒரு பேசிக்ஸ் பார்த்துடலாமா? ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கிற லீஃப் டிசைன். ஸோ கவுண்ட் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5. ஓகே, எப்படி எடுக்கிற? 1 2 3 4 5. பென்சிலில் தான் ட்ரா பண்ண போகிறேன்னா அப்படின்லாம் இல்லை. பென்சிலில் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நான் அகைன் கவுண்டில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். அதனால் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரியா? நெக்ஸ்ட்டு அகைன் 1 2 3 4 5. ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும், ஆனால் ப்ராப்பர் டைமண்ட் கிடையாது, ஒரு கர்வ்ஸ் இருக்கணும். ஓகே, அகைன் 1 2 3 4 5. ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி, இது லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லீஃபை ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி, லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி, அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கோன் வச்சு நான் ட்ரா பண்ணி காட்டுட்டுமா உங்களுக்கு? என்ன சொன்ன கவுண்ட்டு? 5. ஸோ 1 2 3 4 and 5. Repeat after me. 1 2 3 4 5. 1 2 3 4 and 5. புரிஞ்சுதா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம லீஃப் ட்ரா பண்ணியாச்சு, ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி. இப்போ லெஃப்ட் சைட் போகலாமா? லெஃப்ட் சைட் போகும்போது டவுன்வர்ட்லேருந்து கொண்டு போங்க. சேம் 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓகே, இதே மாதிரி அப்வர்ட் பார்த்த மாதிரி ட்ரா பண்ணலாமா? நீங்கள் இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. வீடியோவில் கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரே பேஜில் இந்த மாதிரி செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைன் தாராளமாக போடணும். இந்த லீஃபை ஃபுல் லென்த் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு டிசைனுக்கும் நடுவில் தேவையான அளவுக்கு கேப் இருக்கணும். இந்த அளவுக்கு நெருக்கமாக வேண்டாம். ஸோ அகெயின் தேர்டில் பார்க்கும்போது அப்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி லீஃப் 1 2 3 4 5. ஓகே, இப்போ டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி பார்த்தோன்னா 1 2 3 4 5. இது நியூ கோன் அப்படின்றதுனால ஹெனா பேஸ்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதனால் அப்பப்போ நான் வைப் பண்ணி எடுக்கிறேன். அதனால தான் இங்கே நிறையா திக் ஹெனா பேஸ்ட் வந்து அப்படியே ஸ்டாக்னெண்ட் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த நார்மல் நம்மளோட கண்ட்ரோலுக்கு நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு லீஃப், லெஃப்ட் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட். ரியலி சாரி, என்னோடய ஸ்வெட்டு தான் ஃபுல்லாக இங்கே கவர் ஆகிருக்கு. இதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணதில் இருக்கிற ஸ்வெட். ஸோ இக்னோர் திஸ். நெக்ஸ்ட்டு நார்மலான ஒரு லீஃப், ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி. இது வந்து க்ளோஸ் ஆன மாதிரி, இது க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது. அண்ட் இது லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி. இது பெட்டல் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இது பார்க்க எப்படி இருக்குது? ஒரு பெட்டல் வந்து நம்ம சைட் வேர்டில் போட்ட மாதிரி இருக்கா? டன். ஸோ இந்த லீஃபும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அது ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு, அந்த லைனோட ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி அண்ட் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ இந்த லீஃப் பண்ணியாச்சு. இது நார்மல், நடுவில் சென்டர் இல்லாமல் நார்மலாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இதில் நம்ம ஷேடிங் கொடுக்கணும். ஷேடிங் கொடுக்கும்போது ஒரு லீஃப் ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொரு லீஃப் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கணும். ஒரு லீஃப் ரைட் சைட், இன்னொரு லீஃப் லெஃப்ட் சைட். ஓகேவா? இதில் ஷேடிங் கொடுக்குறேன். ஷேடிங் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருக்க, நம்ம சைட் வேர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து இங்கே அப்படியே ஷேடிங் கொடுத்துட்டே வாங்க. ஓகே, அதாவது லீஃப் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ண மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் ஷேடிங் கொடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட்டு டியர் ட்ராப்லேருந்து எப்படி நம்ம லீஃப் எடுக்கலாம்? நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெனா பேஸ்ட்டை நான் கீழே ட்ராக் டவுன் பண்ணுறேன். ஸ்க்வீஸ் டவுன்வர்ட், ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்வீஸ். ஓகே, இது எப்படி இருக்குது? லெஃப்ட் சைட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ரைட் சைட் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டில் நான் ட்ராக் பண்ணுறேன்னா, இதே இங்கே ரைட் சைட்லேருந்து நான் இப்படி ட்ராக் பண்ணுறேன். புரியுதா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ரைட் சைடில் டாட் வச்சுட்டு அப்படியே லெஃப்ட்டுக்கு நான் ட்ராக் பண்ணுறேன். இது அப்படியே சென்டரில் ட்ராக் பண்ணலாமா? ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு டவுன்வர்ட் ட்ராக் பண்ணணும். ஸ்க்வீஸ், ட்ராக் இட் டவுன்வர்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நீட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான் ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடாது. ப்ராப்பர் ஸ்பேஸிங் நீங்கள் விட்டுருக்கணும். ஸோ இந்த ஸ்குவீசிங்லேருந்து நம்ம அந்த ட்ராக் பண்ணுறது
டவுன்வர்ட் பார்த்த மாதிரி ட்ராக் பண்ணுறோமா, இதே அப்வர்ட் பார்த்த மாதிரி ட்ராக் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு டிசைன் கிரியேட் பண்ணலாம். ஸ்குவீஸ் லெஃப்ட் டு ரைட் அப்வர்ட், ஸ்குவீஸ் left to right in upward motion. அதே squeeze right to left in upward motion. Squeeze right to left in upward motion. அடுத்து squeeze bottom to top in upward motion. Squeeze bottom to top in upward motion. புரிஞ்சுதா? ஸோ லாஸ்ட் லைனில் லீஃபில் நடுவில் நம்ம அந்த லைன்ஸ் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த லைன்ஸை நீங்கள் ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன்ஸ் இஸ் நத்திங் பட் கர்வ்ஸ். இங்கே ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம ஒரு கர்வி லைனாக நம்ம கொடுக்க போகிறோம். இதில் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கர்வி லைன். பார்த்தீங்களா, இங்கே ஸ்ட்ரக் ஆன மாதிரி எனக்கு இங்கே என்ன பேஸ் ஸ்ட்ரக் ஆகலை. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கணும். நான் என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸஸ் என்ன பேஸ்ட்டை நான் ஸ்குவீஸ் அவுட் பண்ணி வெளியே எடுத்துக்கணும். பட் நான் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இனிஷியலாக நீங்கள் கோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெனா பேஸ்ட்டை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நடுவில் இருக்கிற அந்த குட்டி வெயின்ஸ் மாதிரி ஓகே கர்வ்ஸ் வந்துருச்சா. ஸோ இது பேசிக் லீஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. பெரிய லீஃப்க்கு நீங்கள் ட்ரா பண்ணணும்னா நடுவில் வெயின் வேணும் இல்லையா, ஸோ நரம்பு மாதிரி ஒன்று போகும் இல்லையா. ஸோ இந்த கர்வ் தான் இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட் கர்வ் ட்ரா பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் கர்வ் எப்படி இருக்கணும்னா இங்கே கேப் இருக்கணும். அந்த கேப் இங்கே போக 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 என்ன ஆகணும்னா அப்படியே கம்மியாகிட்டு இங்கே டச் ஆகிடும். புரியுதா? நான் இப்போ ட்ரா பண்ணி காமிச்சேன் பாருங்கள். ஸோ இங்கே கொஞ்சம் கேப் இருக்கா, இந்த கேப்லேருந்து அப்படி நான் ட்ராக் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுது, இப்படி க்ளோஸ் ஆகிடுது. சி நார்மலாக ஒரு கர்வி லைன் போட்டுக்கிறேன். அந்த கர்வி லைனுக்கு கீழே எனக்கு இன்னொரு லைன் வேணும். அந்த லைன் வந்து இந்த இடத்துல எனக்கு கேப் வேணும். அந்த கேப் மேலே போக 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 என்ன ஆகிடணும், அப்படியே இது வந்து க்ளோஸ் ஆகிடணும். ஓகே, இது எப்படி இருக்குது, லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி டைரெக்ஷனா, இது அப்படியே இந்த சைட் ஆப்போசிட் ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாமா. ஆப்போசிட் ஃபேஸ் பண்ண மாதிரி ட்ரா பண்ணும்போது இங்கேருந்து இப்படி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வரும். இங்கே டவுன்வர்ட்லேருந்து அப்வர்ட் போன மாதிரி இங்கே அப்வர்ட்லேருந்து டவுன்வர்ட். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் ஸ்பேசிங் எப்படி இருக்கும், இங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் இருந்த மாதிரி இங்கே கம்மியாகவும் இங்கே அதிகமாகும். புரியுதா? அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ மேலேருந்து நான் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். ஓகே, ஒரு கர்வி லைன் போட்டுட்டேன். ஸோ இப்போது இந்த இடத்துல எனக்கு வந்து தின்னாக எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே நான் அப்படியே கேப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே நான் இங்கே லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். சி ட்ராகிங், இங்கே லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லீஃபோட அவுட்டர் லைன். இங்கே ஸ்வெட்டர் இருந்ததுனால அப்படி இருக்குது. இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ லீஃபோட ஜஸ்ட் அவுட்டர். லீஃப் எப்பவுமே கொஞ்சம் க்ராஸாக இருந்தால் தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அது பெட்டல் மாதிரி வந்துடும். லீஃப்னாலே கொஞ்சம் க்ராஸ் செக்ஷன்ஸில் நம்ம கொண்டு போகும். கொஞ்சம் க்ராஸ் செக்ஷனில் கொண்டு போகலாம். ஓகே, இது எப்படி ஸ்பேசிங் விட்டு ட்ரா பண்ண சொல்லணும், நெக்ஸ்ட் பேஜில் இதையும் அழகாக ஸ்பேசிங் விட்டு நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கணும். சேம் இப்படி ஒரு கர்வ், நத்திங் பட் இந்த சின்னதாக போட்டோம் இல்லையா லீஃப், அது கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சரில். அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக் அவுட்லைன். இந்த பேசிக் அவுட்லைன் வச்சுட்டு நம்ம ஃபர்தராக லீவ்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். இந்த டிசைன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஒர்க் ஷீட்டில் ப்ராக்டிஸ் ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணி இருக்கணும். த மோர் யூ ப்ராக்டிஸ் த மோர் யூ அச்சீவ் நீட்னஸ். நீங்களும் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் வந்து கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை மெஹந்தி பை விஜயகிருஷ் யூடியூப் சேனல். நான் டெய்லியும் 26 டேஸ்க்கும் ஃப்ரீ லேர்னிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே நாளில் உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். இல்லை மேம் எனக்கு வந்து வெறும் யூடியூப்பில் பார்த்தா மட்டும் பத்தாது, நான் உங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டீடைல்ஸ் அப்படின்றத நான் டே 5 கிளாஸ் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டே 5 கிளாஸ் வீடியோவும் போய் பாருங்கள். டே 5 மட்டும் இல்லை, டே 1லேருந்து நான் இனிமேல் போஸ்ட் பண்ண போகிறேன் எல்லா டேஸோட கிளாஸ் வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ஹாப்பி லேர்னிங்.